இந்த பதிவு யாருக்குன்னா, என்னோடய நண்பர்கள் என் மீது அதிக அக்கறை கொண்டதாக நினைத்து கொண்டு நான் பிஜேபிக்கு சென்றது எதிர்ப்பு தெரிவித்தார்கள், சண்டை போட்டார்கள், என் மீது சில அபாண்ட பழிகளை சுமத்த நினைத்தார்கள். அவர்களுக்கான பதிவு தான் இது. என்னவென்றால், நீங்கள் கூறும் திராவிட மாடல் ஆட்சி சிறந்த ஆட்சி, பிஜேபி தமிழகத்திற்கு வந்தால் தமிழக மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்ன என்னை உட்பட பிஜேபியில் இருக்க அனைத்து நண்பர்களையும் எதிர்த்து வந்தனர். யாரும் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி கொண்டு வராதீங்க அப்படின்னு பல முறையில் நீங்கள் கருத்துக்களையும் சொல்லிட்டு வந்தீங்க. இப்போது என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் எல்லாரும் கூறி வரும் பாதுகாப்பான சிறப்பான திராவிட மாடல் ஆட்சியில் தான் ஒரு தேசிய கட்சி தலைவர், அண்ணன், நமக்கான தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஏன் தலித் மக்களின் இன காவலர்களாச்சே திராவிட மாடல் ஆட்சி செய்பவர்கள் ஏன் ஒரு தலைவரை கொலை செய்யும் அளவிற்கு விட்டு வச்சிருக்காங்க? சரி, கொலை நடந்து விட்டது, அண்ணனும் இறந்து விட்டார், நமக்கான தலைவரை இழந்து விட்டோம், மிகவும் வருத்தமாக உள்ளது. அடுத்து கொலை செய்தவர்களுக்கான அவர்களுக்கான என்ன முடிவாயிருக்கு? அடுத்து கேள்வி அல்ல, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள், இவர்களுக்கான தலைவர்களையும் அவர்களை நம்பியிருக்கிற மக்களையும் வீழ்த்தி விடலாம் என நினைப்பவர்களுக்கு நாங்கள் கூறும் பதில் என்னவென்றால், நீங்கள் இன்றைக்கி எங்கள் ஒரு தலைவரை யாரோ ஒருத்தர் மூலிமா ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டீங்க, எங்களால் ஏற்றுக்க முடியல, மறுக்க முடியல, தாங்க முடியல. இன்றைக்கி ஒரு ஆம்ஸ்ட்ராங்கை இந்த தமிழகத்திலிருந்து வீழ்த்திருக்கலாம். ஆனால் எங்களோட தலைவர்கள் அண்ணன் ஜான் பாண்டி அண்ணன், அண்ணன் கிருஷ்ணசாமி அண்ணன், அண்ணன் வடிவேல் ராவண அண்ணன், அண்ணன் ராசா அண்ணன், அண்ணன் எல் முருகன் அண்ணன், அண்ணன் ஜெகன் அண்ணன், அதையெல்லாம் ஒரு படி மேலே, 10 படி மேலே, 1000 படி மேலே தலைவர் தொல் திருமா அவர்கள் இவங்களோட வழிகாட்டுதலில் ஊருக்கு ஒரு ஆம்ஸ்ட்ராங், ஊருக்கு ஒரு திருமாவளவன், ஊருக்கு ஒரு புரட்சியாளர் வளர்ந்துட்டு வரோம். அவங்க எங்களை தூண்டி விட்டுட்டாங்கன்னா 1000 ஆம்ஸ்ட்ராங் இல்லை, 1,00,000 ஆம்ஸ்ட்ராங்கு இங்கே தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துடுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எங்களை ரவுடிசம், அடிதடி, கொலை, சண்டை, சச்சரவு இதெல்லாம் நீங்கள் போகாதீங்க, அண்ணல் அம்பேத்கரோட வழிகாட்டுதல்படி படித்து பெரியாள் அவங்கன்னு எங்களெல்லாம் கையை கட்டி போட்டு படிக்க வச்சுட்டாங்க. நாங்கள் அதை நோக்கி பயணிச்சு நிற்கிறோம். எங்கள் தலைவர்கள் மேலே கை வைக்கணும், அவங்கள வீழ்த்திட்டா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வீழ்த்திடலாம் அப்படின்ற நினைப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம், வேண்டாம், இதோட நிறுத்திக்கிங்க, வேணாம். எங்கள் அண்ணா வன்னியாண்டஸ் அண்ணா இருக்கிறாரு, அவரை மாதிரி அவர்கிட்ட நாங்கள் போய் 1,00,000 பேர் சேர்ந்தோன்னா வச்சுக்கேன், 1,00,000 வன்னி அரசு அவரை உருவாக்கிட்டாருன்னா தமிழகத்தோட நிலைமை என்னன்னு நினச்சி பாருங்க. நாங்கள்லாம் இந்த தலைவர்களோட வழிகாட்டுதலின்படி வெவ்வேறு கட்சிகளில் வெவ்வேறு கொள்கைப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் சமுதாய வளர்ச்சிக்காகவும் மக்களோட சமுதாய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டுருக்குறோம். அதுக்காக எங்களையோ எங்கள் தலைவர்களையோ சினிமாவில் இருக்கும் எங்களுடைய பிரபலங்களையோ வீழ்த்துவதற்காக பல யுக்திகளை கையாளாதீங்க. இது சும்மா இருக்கிறவங்கள சீண்டி விட்ட மாதிரி ஆயிடும்னு எங்கள் கிராம பாஷையில் நான் சொல்கிறோம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்கள் தலைவரோட வலிமை என்ன. அவர்களுக்கு ஒரு தலைவர் வீழ்த்தினா அந்த சமுதாயம் விழுந்துடாது, அடுத்து வளர்ந்து வரத்துக்கு 1000 தலைவர்கள் இருக்காங்கன்னு சம்பந்தப்பட்டவங்க, தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். நாம் புரட்சி செய்யணும் சொல்றது வாயோடு நின்று விடக்கூடாது, அது செயல்படுத்தப்பட வேண்டும். என் உடலில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரையில் இந்த புரட்சியை நாங்கள் சந்தித்து தான் தீர்வோம். 2000 ஆண்டுகளாக இந்த
தலித் மக்கள் பெறாத உரிமையை இன்றைக்கு இந்த தளபதிகள் அடுத்து நம்ம இப்ப செய்வோம். ஒரு 50 வருஷத்துக்கு 10-12 இதை செய்ய வேண்டும், இன்றே செய்ய வேண்டும், நம் கண் முன்னாலேயே செய்ய வேண்டும். அந்த மாற்றத்தை நாம் பார்க்க வேண்டும்.